ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இப்போ நான் 3 கலர்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி பேங்கிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நூலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு அதில் வந்து நூலை வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா க்ளூ வச்சு ஒட்டிட்டு அப்புறம் பேங்கிளில் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த நூலை வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறமா க்ளூ வச்சு அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. இது காட்டன் த்ரெட்டு தான். இது ஃபஸ்ட்டு இது க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பேங்கிள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து பேங்கிள் வந்து ஃபினிஷ் ஆகிடும். கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சி சுற்றிட்டே வாங்க. இந்த பேங்கிள் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்மளே வந்து மேக் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சாரீக்கு மேட்சிங்காக நம்மளே பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேங்கிளை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், இது மாதிரி 2 பேங்கிள் பண்ணியிருக்கோம். 2 பேங்கிள்ஸு. இப்போ பாருங்கள், பிங்க் கலரு, அதையும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது ஃபுல்லாக சுற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்சிங்காக நம்ம வந்து இந்த பேங்கிள் வந்து பண்ணுறோம். பாருங்கள், பேங்கிள் வந்து இந்த பேங்கிளையும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுலேயும் ஒரு 2 பேங்கிள்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மொத்தம் 4 பேங்கிள்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேங்கிள்லேயே ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மறுபடியும் இதையும் நம்ம சுற்றிக்கலாம். இந்த பேங்கிள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸை தயவு செஞ்சு தண்ணியில் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் போட்டிங்கன்னா போயிடும். பாருங்கள், சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து அதே கலர்லேயே நூல் எடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பீட்ஸை வந்து போட்டுக்கோங்க. கோல்டு கலர் பீட்ஸ் தான் போடுறேன். இந்த பீட்ஸை போட்டுட்டு இதை வந்து அந்த பேங்கிள்லே வச்சு நம்ம சுற்றிக்க போகிறோம். இது மாதிரி 2 பேங்கிளில் வந்து நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது இந்த பேங்கிளில் வச்சுட்டு நம்ம சுற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டே வரணும். நல்லா டைட்டாக சுற்றணும். இல்லைனா அது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நழுவிட்டே இருக்கும் அந்த பீட்ஸ் வந்து. ஸோ நம்ம இதை பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம சுற்ற போகிறோம். நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் தான் சுற்றணும்னு இல்லை. நீங்கள் வந்து மணி வந்து ஒயிட் கலர் மணி கூட சுற்றலாம். அது இன்னும் அழகாக இருக்கும். இல்லை இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஆரி ஒர்க் போடுற பீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது நம்ம டிசைன் பண்ணுறது தான். நம்ம சாரீக்கு எப்படி மேட்சிங்காக எந்த பேங்கிள் பண்ணால் எப்படி பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக இருக்கிறதுனால இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்மளே நம்ம சாரீக்கு மேட்சிங்காக நம்மளே இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து பண்ணி வேர் பண்ணும்போது நமக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்க்குறவங்களும் வந்து இது எங்கே வாங்குனீங்க, இது எப்படி நீங்களே பண்ணியிருந்தா கூட நம்மளே சொல்லலாம், நானே தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே சுற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், சுற்றி முடிச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 4 பேங்கிள்ஸு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலரு கையில் வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேங்கிள் பண்ணி நீங்களே வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேங்கிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.